ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நைட் ஆகிடுச்சு. ஆதங்கத்தில் இருக்காங்க ரம்யா, செம்ம காண்டா இருக்காங்க. நம்ம ஒரு ஓட்டு போட்டு இந்த பொண்ணு வரலையே அப்படின்ட்டு. அப்போ விஜய் பாடு ஒரு சம்பவம் பண்ணுறாங்க, அதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து விஜய் பாடுறதுக்கு ஒரு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். எஃப்ஜே வந்துட்டு வேணும்ட்டே தான் பண்ணேன், எனக்கு பெருசாக அடி இல்லை அப்படின்னு சேண்ட்ரா கிட்ட சொன்னதை விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லும்போது விஜய் பாரு அழுதுருப்பாங்க, வீடியோ வந்து நின்று இருக்கும். அது ஒரு வெற்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அழுதுக்கெல்லாம் வந்துட்டு கிண்டல் தான் பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அவங்களுக்கு கிடச்சி. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குது, இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கிடைக்கும்போது நம்ம கொண்டாடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்னென்ன பார்த்தீங்கன்னா நாமினேஷன் தப்பிச்சிட்டாங்க. இதில் என்ன கொடுமைன்னா வெறும் மாடர்ன் சினிமாஸ் மட்டும் தான் நாமினேட் பண்ண போகிறாங்க. அதில் தப்பிச்சாங்க பார்த்தீங்களா? அதுவும் கனி போடாமல், அரோரா போடாமல், ஐயோ விக்ரம் போடாமல். யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். அதுதான் இங்கே ஒரு சம்பவம். இது நம்மளுக்கு எப்படி இருக்கும்போது விஜய் பார்வதிக்கு எப்படி இருக்கும்? வாரம் குத்து வாங்கிட்டு அவங்களால தாங்க முடியல. அங்கே குதிக்கிறாங்க, இங்கே குதிக்கிறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க. இப்போ சாக்லேட்டு, அதை ஸ்வீட் எடுத்து வந்துட்டு ஊட்டி விட்றாங்க. சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஏய் அடுத்த வாரம் இதை வச்சே ஒன்று நாமினேட் பண்ணுறாங்க, பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு, ஓவர் ஆடாத அப்படின்னு. இல்லடி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா சொல்கிறாங்க, என்ன ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கான்னு. ஆமாம், ஜெயிலேருந்து நான் ரிலீஸ் ஆன ஒரு ஹாப்பியில் இருக்கேன். இவ்வளோ நாள் வந்து பயந்துகிட்டே இருப்பேன் அந்த வாரம் எப்படி போக போகுதுன்னு. ஏன்னா நல்லா பாருங்களேன், வெளியில் வந்து ஓட்டு எக்கச்சக்கமாக வருது. ஆனாலும் ஒரு வாரத்தை வந்து கடக்கும்போது பயந்து கிடக்குறாங்க. அதுதான் கேம். ஒரு சில பேர் வந்து இப்போ எஃப்ஜேலாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் கண்டிப்பாக 60 நாள் வந்துடுவேன். எதே இதில் அரோரா இன்னும் ஒரு 30 நாள் தான், அதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். 30 நாள் ஆட் பண்ணால் 160 நாள். அது வரைக்கும் தாங்குவீங்க. ஸோ இவங்களாம் வந்து அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான கேம் ஆடுற பார்வதிக்கு ஒரு வாரமும் கிடக்கிறது பெரிய இதுவாக இருக்குது. அதுவும் அங்கே விஜய் பாரு சொன்னால் அவங்க எக்ஸைட்மெண்ட் பார்த்தா நம்மளுக்கு பதறும். என்னடா இது, ஏதோ வந்து டம்மியாக இருக்கிறவங்க வந்துட்டு அப்பா தப்புச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பயப்படுறாங்க. இது என்னென்னா அந்த தொழில் பக்தி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். வாங்குகிற காசுக்கு வேலை செய்யணும், அது ஒரு சம்பவம். ஸோ இப்போ வந்து அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யாவோட மூஞ்சி வேகுது. எனக்கு என்னென்னா, நான் குத்தி நீ வராமல் போயிட்டு போய் அதான் கஷ்டமாக இருக்குன்றாங்க. அதில் வேறு இன்னொரு ஓமை சொல்கிறாங்களே. ஓமை என்னன்னா, இவ்வளோ நாள் நான் வந்து ரம்யாவாக இருந்தேன், நீ வந்து விஜய் பார்வதியாக இருந்தேன். இந்த வாட்டி நான் விஜய் பார்வதி ஆகிட்டு நீ வந்து ரம்யாவாகிட்டோம். எதுக்காக எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, என்னை நிறைய பேர் குத்திட்டாங்க, உன்னை குத்தவே இல்லை. டோட்டோ குத்துறது மட்டும் தான் மாறி இருக்குது. மற்றபடி அந்த பொண்ணு மாதிரிலாம் உங்களால் ஆறவே முடியாதுமா. உங்களை தான் வச்சு செஞ்சார்ல விஜய் சேதுபதி, வாங்குகிற காசுக்கு தயவு செஞ்சு வேலை செய்யுங்க அப்படின்ட்டு. அப்பயே திருந்த மாட்டீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து இருக்குது அந்த ஒரு வெஞ்சன்ஸு. ஒரு 2 வாரம் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன் அவங்க வந்து விஜய் பார்வதி வந்துட்டு நம்ம ரம்யாவை வந்து விஜய் பார்வதி நாமினேட் பண்ணக்கூடாது கேட்டிங்கன்னா தப்பு இல்லை, பண்ணலாம். ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அன்புகாங்க விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினச்ச உடனே யாருக்கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்தாங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட. அந்த ஒரு வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய் பார்வதி சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த தலையான ஒன்று டக்குன்னு அவங்க புத்தியை காமிச்சாங்க, இந்த பொண்ணை வச்சு செஞ்சாங்க விஜய் பார்வதியை. அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஸோ அதுதான் இது. ஸோ பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க விஜய் பார்வதி இதுக்கப்புறம் இதை பற்றி பேசவே போகிறதில்ல, நான் கிளம்புன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. பட் இருந்தாலும் செம்ம மூமெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ரம்யா மூஞ்சில் வெந்து போச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. குறிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்கள் இந்த வாட்டி யாருக்கு நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.